நாங்கள் ஜேகேகே முனிராஜா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ராவே ப்ரோக்ராமுக்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து FPO, அதாவது கழனி FPO பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் 80% ஃபார்மர்ஸ் வந்து சிறு குறு விவசாயிகளாக இருக்காங்க, அதாவது ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். அப்படி சிறு குறு விவசாயிகளாக இருக்கிறதுனால அவங்க ப்ராடக்ட்ஸை விற்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு வந்து குட் குவாலிட்டி சீட்ஸ் கிடைக்கிறதில்ல, ஃபர்டிலைசர்ஸ் கிடைக்கிறதில்ல, வார் ஹவுஸ்க்கு அவங்க ப்ராடக்ட்ஸை எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தர் தனி விவசாயம் பண்ணுறதை விட குரூப்பாக 500 பேராவோ 1000 பேராவோ சேர்ந்து விவசாயம் பண்ணுறதுனால அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போக முடியும். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு கிளைக்கு கீழே வந்து வருவாங்க, அதனால ஒரு பிராண்டு வந்து அந்த பொருளுக்கு கிடைக்கும். இந்த 500-1000 பேர் விவசாயம் சேர்ந்து பண்ணுறதுனால அந்த ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதாவோ இம்போர்ட் பண்ணுறதாவோ ஈஸியாக வந்து நம்மளால் பண்ண முடியும். இதுதான் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். அதாவது இது வந்து கம்பெனி சட்டம் 1956 அல்லது 2013 கீழே கொண்டு வரப்பட்டதாக இருக்கணும். இதில் மெம்பர்ஸ் ஆகணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு ஃபார்மராக இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவைப்படாது. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. இக்குறளுக்கு ஏற்ப என்னதான் அன்றாட வாழ்வில் நம்ம தொழிலுக்கு பல துறைகளை தேர்ந்தெடுத்தாலும் நாளோட இறுதியில உணவுக்காக நம்ம விவசாயிகள் தான் வந்திருக்கோம். அப்படிப்பட்ட விவசாயிகளால் தொடங்கப்பட்டது தான் நம்ம கழனி உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி. கழனி என்ற சொல்லுக்கு வயல் என்று பொருள். நம்ம கழனி 26/9/2016 KVK மைராடா மற்றும் நபார்டின் நிதி உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம கழனி முற்றிலும் டிஎன்பாளையம் வட்டாரத்தை மையமாக கொண்டுதான் இயங்கி கொண்டு வருகிறது. ஆரம்ப காலத்துல நெல் மற்றும் நெல்லுக்கான மதிப்பு கூட்டு பொருட்களை ஸ்டார்ட் பண்ணி இப்போ கரண்ட்ல மொத்தமாக 235 ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க நம்ம கழனி. இதில் மொத்தமா 1194 விவசாய உறுப்பினர்கள் இருக்காங்க. அனைவரும் தலா 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது போக நபார்ட் சப்சிடியா 10 லட்சம் ரூபாய் இதுல முதலீடு பண்ணியிருக்காங்க. கழனியோட பிரான்ச்சஸ் பார்த்தா மொத்தம் 3 இருக்கு. எஸ் ஸ்பைசஸ், எஸ் மில்லட்ஸ் மற்றும் எஸ் பனானா. இது எதுக்காக துவங்கப்பட்டது அப்படின்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தோட முன்னிலை பயிர்களாக இருப்பதுதான் வாழை மற்றும் மஞ்சள். இதுக்காக மெயினா ஸ்டார்ட் பண்ணதுதான் நம்ம எஸ் ஸ்பைசஸ் மற்றும் எஸ் பனானா. மேலும் அடிஷ்னலா எஸ் மில்லட்ஸும் நம்ம கழனியில செயல்பட்டு வருது. எஸ் பனானால நம்ம நேந்திரன் வெரைட்டி பனானா மூலமா சிப்ஸ் செஞ்சு விற்கிறாங்க. எஸ் ஸ்பைசஸ்ல மஞ்சள்ல மதிப்பு கூட்டு பொருட்கள் செஞ்சு பவுடரா விற்கிறாங்க. மேலும் சாம்பார் தூள், மிளகுத்தூள் இது போன்ற நிறைய மசால் வகைகளும் விற்கிறாங்க. எஸ் மில்லட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து மக்களுக்கு சிறுதானியத்தோட பயன்கள் பெரும்படியாக தோசை மாவு, குக்கீஸ், அப்புறம் வந்து அவுள் வகைகள் இது போன்ற பல பொருட்கள் மதிப்பு கூட்டி மக்களுக்காக விற்கிறாங்க. நம்ம கழனிக்குன்னு பார்த்தா மொத்தம் 4 அவுட்லெட் இருக்கு. 2 நேரடி விற்பனையகம், 2 மறைமுக விற்பனையகம். நேரடி விற்பனையகம்னா நம்ம கழனியே நேரா மக்களுக்கு அவங்க பிராண்ட்ல விற்கிறத நேரடி விற்பனையகம். இது எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம ரீஜனல் ஆபீஸ்ல கள்ளிப்பட்டியிலேயே ஒரு அவுட்லெட் இருக்கு. அது போக கோபிச்செட்டிப்பாளையம் சரவணா தியேட்டர் ரோட்ல இன்னொரு அவுட்லெட் இருக்கு. மறைமுக விற்பனையகம் மொத்தம் 2 இடத்துல இருக்கு. ஒன்னு சத்தியமங்கலத்துல, இன்னொன்னு சிறுமுகையில. நம்ம கழனியோட முக்கிய 2 நோக்கம் என்னன்னு பார்த்தா விவசாயிகளுக்கு மதிப்பு கூட்டு பொருட்கள் மூலமா வருவாய் ஈட்டி தருவது, இன்னொன்னு மக்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுவது. கழனியோட முக்கியத்துவம்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபார்மர் வந்து கழனியில் வந்து அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க. அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நியாய விலைக்கே வந்து எடுத்துப்பாங்க. இப்போ இந்த ஏரியாவில் அதிகமாக என்ன கிராப் வந்து விலைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை, கரும்பு இதுதான் அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க வாழையை இங்கே வந்து விற்கிறாங்க. இப்போ 50 ரூபாய்க்கு அப்படின்னு அவங்க காசு போட்டாங்கன்னா இவங்களாம் 50 ரூபாய்க்கே வந்து எடுத்துப்பாங்க நியாயமான விலையில. மற்ற மார்க்கெட்டில் ஆர்கனைசேஷனில் அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ரெண்டாவது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்யூவில் போயிட்டு ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுவாங்க. யாருன்னா கழனியில் இருக்க மெம்பர்ஸ் அவங்க அட்டன் பண்ணிவிட்டு அதை ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. மெயினாக எதை பற்றியெல்லாம் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி, பயிர் சாகுபடி பற்றி, அப்புறம் ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாம் பற்றி அவங்க ட்ரைனிங் அங்கே அட்டன் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மர்ஸ்க்கு சொல்லுவாங்க. அவங்க தான் அவங்க ஃபீல்டில் அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து செகண்ட் பெனிஃபிட். தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் அவங்களால நேரில் வந்து இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியலை அப்படின்னா அவங்க அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, டோர் டெலிவரியும் பண்ணுவாங்க. பாரம்பரிய அரிசி வகைகள் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்குறோம் அப்படின்னா மூங்கில் அரிசி. இதுதான் மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசி இப்படி தான் இருக்கும். இது வந்து மூங்கிலில் விளையும் ஒரு அரிய வகை அரிசி. இது வந்து பழங்குடியினர் மக்களுக்கு வந்து இது ஒரு உணவாக இருந்திருக்குது. இதில் வந்து அதிகமான பாஸ்பரஸ், விட்டமின் கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால இது வந்து பல் ஆரோக்கியத்தை நல்லா மேம்படுத்துது, புற்றுநோயை தடுக்குது. இது வந்து மார்க்கெட்டில் வந்து 200 to 250 வரைக்கும் ரேட்டில் வந்து விற்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற அரிசி வகை வந்து மிளகு சம்பா. இது வந்து ஒரு சிறப்பான அரிசி ரகம். இதில் வந்து விட்டமின்ஸ், ஃபைபர்ஸ், அயன்ஸ், மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது.
இது வந்து பழங்கால மல்யுத்த வீரர்களின் உணவாக இருந்திருக்குது. இதை வந்து இதோட கஞ்சியை நம்ம குடிக்கும்போது தலைவலியை போக்கும், பசியை வந்து நல்லா தூண்டிவிடும். இது வந்து குடல் புற்றுநோயை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இதோட மார்க்கெட் ரேட் வந்து 160 to 200 விற்கிறாங்க. ஆனால் நம்ம கழனியில் வந்து 500 கிராம் வந்து 70 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அரிசி வந்து இலுப்பைப்பூ சம்பா. இது வந்து அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு அரிசி வகையாகும். இது வந்து வயல்ல நெற்கதிர்கள் வந்து உரசும் போது மனம் வீசக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான தன்மை இருக்கிற அரிசி. இது வந்து உடல் வலியை போக்கும், ரத்த சோகை மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதில் வந்து விட்டமின் ஏ, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டில் வந்து 150 to 200 ரேட்டுக்கு வந்து இதை வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம கழனியில் வந்து 250 கிராம் வந்து 80 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற அரிசி தூயமல்லி அரிசி. இதில் வைட்டமின்கள், தாதுக்கள், புரதச்சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் உள்ளன. உள் உறுப்புகளை மேம்படுத்தவும் மற்றும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் உதவுகிறது. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதில் வைட்டமின் ஏ, பி, B12, கே மற்றும் டி போன்ற வைட்டமின்கள் உள்ளன. அடுத்து கருடன் அரிசி. இதில் உயிரக தடுப்பிகள், நார்ச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் உள்ளன. சர்க்கரை மற்றும் இதய நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. மேலும் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. அடுத்து 60ஆம் குருவை அரிசி. இதன் சாகுபடி காலம் 60 முதல் 75 நாட்கள் வரை ஆகும். இது எலும்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவுகிறது. இது நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது. புற்றுநோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. செரிமான செயல்முறையை மேம்படுத்துகிறது. இப்போ நாம் வந்து கழனி ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு உடற்பரங்கள் பற்றி பார்க்கலாம். முந்திரி, பாதாம், கருப்பு திராட்சை, அத்தி, பிஸ்தா, பனங்கற்கண்டு, திராட்சை, கசகசா, ஏலக்காய், கருப்பு திராட்சை, குங்குமம், சாம்பிராணி, குங்குமப்பூ. நெக்ஸ்ட் வந்து ஹனி வெரைட்டிஸ். இவங்க வந்துட்டு பியோர் ஹனி அப்படிங்கிற பேரில் வந்து சேல் பண்ணுறாங்க. இதை ஒன்று வந்துட்டு 100 கிராம் வந்து 65 rupees. நெக்ஸ்ட் ஒன் 250 கிராம் வந்துட்டு 180 rupees. அடுத்ததாக அபில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மாவு வெரைட்டிஸ், அதோடு சேர்ந்து பல்சஸ், அதாவது பருப்பு வகைகள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மியூஸ்லியில் இவங்க வந்து சாக்லேட், ஹனி, தென் வந்துட்டு ஸ்ட்ராபெரி, இது மூணுமே சேல் பண்ணுறாங்க. இவங்க சேல் பண்ணுற ரைஸ் வெரைட்டிஸில் ஒரு சிலரோட ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு புல்லக்காட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்செஸ்டர் வெரைட்டி ஆஃப் சவுத் இந்தியா. மட்ட அரிசி. திஸ் இஸ் தி ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ஆஃப் கேரளா. சிவன் சம்பா. இது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ஆஃப் தமிழ்நாடு. ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டூத் ப்ரஷ். இது எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூங்கில். இதனால ஹெல்த் நல்லா சேஃப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சானிடரி நாப்கின்ஸ். இது வந்து ஃபுல்லி காட்டன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதனால் அலர்ஜிஸ், அதுக்கப்புறம் ஸ்கின் இரிட்டேஷன்ஸ், ரேஷஸ் இதெல்லாம் வராமல் இருக்குது பாதுகாப்பு. பார்த்தீங்க அப்படின்னா சோப் வெரைட்டிஸ். சோப் வெரைட்டிஸில் என்னென்ன சோப் இருக்குது அப்படின்னா அலோவேரா சோப், ஆர்டிகால் சோப், தேங்காய் சோப், வேப்பிலை சோப், இந்த மாதிரி மோர் தென் 10 வெரைட்டிஸ் சோப் வச்சுருக்காங்க. இதோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆஜிங், ஆன்டி ஆக்னே, இந்த மாதிரி ஃபேஸ் பிரைட்னஸ், இந்த மாதிரி ஆர்கானிக்காக கொடுக்கறதுனால என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாட்டு பாலிசி. இதில் வந்து அகர்பத்திஸ் வந்து இருக்குது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸும் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதோட ஸ்மெல்லெல்லாம் நம்ம இன்ஹேல் பண்ணாமல் இருக்கும். காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதில் வந்து ஷாம்பூ. இந்த ஷாம்பூ வந்து மைலோ ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு ஆயில் வருது. இது வந்து பியூர் அண்ட் நேச்சுரல் ஆயில். பயோ என்சைம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம், என்விரான்மெண்ட்டுக்கு சேஃப். நெக்ஸ்ட் வந்து ஹேர் மாஸ்க் பார்க்கலாம். ஹேர் மாஸ்க் அப்படிங்கிறது வந்து மைலோ ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு கம்பெனி பேர் யூஸ் பண்ணி பிராண்டிங் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கா அப்படின்னா சிக்கக்காய், ஹைபிஸ்கஸ், அஸ்வகந்தா, கர்ட், வேப்பிலை, ஹென்னா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா மாய்ஸ்சரை
ஆட் பண்ணும், ஹேர் டேமேஜ் ரிப்பேர் பண்ணும், ஹெல்த்தியாக ஸ்கேல்ப்பு கொடுக்கும். ஹேர் கேருக்கான சிறுகாய் பொடி, அதுக்கப்புறம் மூலிகை அரப்பு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா தலைக்கு போடுற சிரம், அப்புறம் ஃபேஸுக்கு போடுற சிரம், அப்புறம் ஃபேஸ் ஜெல், அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட்டு வச்சுருக்காங்க. பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஒயிட்டன் பண்ணும் டீத்தை. அதுக்கப்புறம் கம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபோம் வெரைட்டிஸும் இருக்குது. அதில் வந்து 3 மேஜர் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியா வெண்ணெய் லிப்பாம், பீட்ரூட் லிப்பாம் அண்ட் சாக்லேட் லிப்பாம். இதெல்லாம் ஒரு லிப்ஸை வந்து மாய்ஸ்சராகவும் டார்க் ஆகிறதையும் ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே என்னென்ன இன்ஸ்டன்ட் ட்ரிங்க்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி, சுக்கு காஃபி பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பாதாம் மிக்ஸு. அடுத்து வந்துட்டு சோப் வெரைட்டிஸ் பார்க்கலாம். சோப் வெரைட்டிஸில் வந்துட்டு ஆட்டுப்பால் சோப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக அங்கே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சோப்பு, வேப்பில்லை சோப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள், சார்கோல் சோப்பு, ரோஸ் மில்க் சோப்பு, பப்பாளி சோப்பு, வெட்டிவேர் சோப்பு வந்துட்டு. ஷாம்புவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயோ இன்ஜின் ஷாம்பு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்துட்டு ஹேர்க்கு வந்துட்டு சீகக்காய் பொடியும், அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் ரோஸ் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க்கு, ஹேர் சீரம், ஆலோவேரா ஜெல், டூத் பேஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எஸ் மில்லட்ஸில் வந்துட்டு ஃபாக்ஸ்டைல் மில்லட் ஜாகரி குக்கீஸ், ஃபிங்கர் மில்லட் ஜாகரி குக்கீஸ், பியால் மில்லட் ஜாகரி குக்கீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டி மில்லட்டில் வந்துட்டு ஜாகரி குக்கீஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு இது வந்துட்டு அகர்பத்தி சொல்லுவாள். ஸோ பஞ்சதசா அகர்பத்தி, அது போக வந்துட்டு டூத் பேஸ்ட், பேம்பு டூத் பேஸ்ட், அதுக்கப்புறம் சிப்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உட்டன் கோம்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிறுதானியத்தில் புரதச்சத்து, நார்ச்சத்து போன்ற அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. இதை வந்து முழு தானியமாக நம்ம விற்கிறதுல மதிப்பு கூட்டு பொருளாக விற்கிறதுனால உழவர்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்குது. இதனால் கலனி உழவர் உற்பத்தியாளர் சங்கம் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு தனியாக ஒரு சென்டர் வந்து அமைச்சிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்ப்போட. முக்கியமான பொருட்கள் என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னா குக்கீஸ், தோசை மாவு, சத்து மாவு, அவல் வகைகள் இதெல்லாமே இருக்குது. பொருட்கள் தயாரிக்கிறதுல நம்ம கலனியில் வந்துட்டு கெமிக்கல்ஸ், கலப்பு பொருட்கள், அதாவது அடல்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. மார்க்கெட்டில் கிடைக்கிற பிஸ்கெட்ஸுக்கும் நம்ம கலனியில் தயாரிக்கிற பிஸ்கெட்ஸுக்கும் என்னென்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். அதில் மார்க்கெட்டில் கிடைக்கிற பிஸ்கெட்ஸோட மூலப்பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் வந்து ரீஃபைண்டு வீட் ஃப்ளவர், அதாவது மைதா 68% யூஸ் பண்ணுறாங்க. சர்க்கரை, ரீஃபைண்டு பாம் ஆயில், இன்வெர்டட் சுகர் சிரப், சுகர், சிட்ரிக் ஆசிட், அயோடைஸ்டு சால்ட், ரைசிங் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சு தான் இதை வந்து தயாரிக்கிறாங்க. நம்ம கலனியில் தயாரிக்கிற பிஸ்கெட்ஸோட இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது மூலப்பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் மில்லட், ஃபாக்ஸ்டைல் மில்லட், பேர்ல் மில்லட், லிட்டில் மில்லட், ஜாகரி பவுடர், நாட்டு சக்கரை, ஹோல் வீட் கோதுமை, வெஜிடபிள் ஆயில், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஆர்கானிக்காக பிஸ்கெட்ஸ் தயாரிக்கிறாங்க. அதுக்கும் நம்ம கலனிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா அவங்க வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த பேக்கிங் சோடாவையும் தவிர்த்துட்டு உளுந்து வந்து நம்ம கிறிஸ்பினஸ்க்காக நம்ம உளுந்து ஆட் பண்ணுறோம். ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் சேல்ஸ் ஆஃப் கலனி பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு தெரியும் 1000 மேலே வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்து இங்கே மெம்பராக இருக்காங்க. ஸோ 60% ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 40% வந்துட்டு மற்ற எஃபிஓஸில் இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 90% வந்துட்டு ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க. ஒரு 10% வந்து ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க. கலனியோட மேஜர் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தா மில்லட்ஸோட வேல்யூட ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ரைஸும் இங்கே வந்துட்டு விற்கிறாங்க. ஸோ இங்கே மில்லட்ஸ் வந்துட்டு எங்கெங்கே ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தாளவாடி, பர்கூர், திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை இதில் இங்கே வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ட்ரெடிஷ்னல் ரைஸ் வந்துட்டு எங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து கிரெயின்ஸாக மட்டும் ப்ரொக்யூர் பண்ணாமல் ஃபார்மர்ஸ் வந்துட்டு இருக்கிற 1000 மேலே ஃபார்மர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டு ஆண்டர்ப்ரனராக அவங்களே ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. அதுவும் இந்த கலனிலேருந்து வந்துட்டு வாங்கி ப்ரொக்யூர் பண்ணி இங்கே வந்துட்டு சேல்ஸ் பண்ணாங்க. நியோ ப்ராடக்ட்ஸ், அதுவும் இல்லாமல் தமிழச்சி ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்களே ஓனாக ஆண்டர்ப்ரனராக இருந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் கலனி வந்துட்டு வாங்கி இங்கே வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. கலனியோட சேல்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கலனியோட பிரான்ச் வந்துட்டு ஓன் பிரான்ச் ரெண்டு இருக்குது, ஃபார்மர்ஸ் பிரான்ச் ரெண்டு இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சில் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டேரெக்டாக கஸ்டமர்ஸ் கிட்ட செல் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 200 ரிட்டெயில் ஷாப்ஸ்க்கு வந்துட்டு எங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு போகுது. அதுவும் இல்லாமல் ஹோல்சேல்ஸ்க்கும் இங்கே வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க.